என்னாச்சு பாக்கியம்? காலையிலே உன் மகன் உன் ரூம்க்கு வந்தான் போல. ஆமாங்க, உங்ககிட்ட தான் ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கான். நீங்க வெளியே போயிட்டீங்கல்ல, அதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். பாக்கியம், வீட்டுல பலசருக்கு எல்லா பொருளும் இருக்குல்ல? எல்லாம் இருக்குங்க. சிலிண்டர்லாம்? அதெல்லாம் இருக்குங்க. என்னாச்சு, எல்லாம் இருக்கான்னு கேக்கீங்க? இன்னைக்கு 17ஆம் தேதி தான் ஆகுது. என்ன இருந்தாலும் எல்லா விலைவாசி ஏறாது. இருந்தாலும் ஒரு சில பொருள் விலைவாசி கூடும்போது எல்லாரும் இதான் வாய்ப்புன்னு விலையெல்லாம் ஏத்திட கூடாது இல்லாமா? கொரோனா சமயத்துல பயங்கர விலையா இருந்தது. கையில பணம் எல்லாம் வச்சிருக்கல? அதெல்லாம் வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. எப்படி மாசம் 20,000 தான் கொடுக்குறேன், அதுக்குள்ள எப்படி குடும்பம் நடத்தல? என்னங்க புதுசா கேக்குறீங்க? இருக்கிறது வீட்டுல 3 பேரு. அதுவும் நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க. முதலாம் உங்களுக்கு சேர்த்து டிஃபன் வைக்கணும். இப்ப நம்ம பையனுக்கு மட்டும் தானே, அதெல்லாம் தாராளமா போதும். 10லனா உங்ககிட்ட வாங்கிக்க போறேன். அது சரி. ஆனா இது வரைக்கும் எந்த மாசமும் 10லன்னு வந்தது இல்லையே. நீங்க வெளியே போறப்ப ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டே இருக்கீங்க. அப்பப்ப கீரைலாம் கூட வாங்கிட்டு வந்துடுறீங்க. அதுலயே கொஞ்சம் செலவு குறைஞ்சு போயிடுது. எப்படி மாசம் ஒரு 2000ல இருந்து 3000 வரை சேர்த்துருவேங்க. ஒன்னாலதான் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், நமக்குன்னு ஒரு வீடு. நீ மட்டும் சிக்கனமா இல்லனா நான் என்ன இருப்பனும்? நீங்க மட்டும் என்ன வாங்க, வீட்ல இருந்து கொடுக்குற சாப்பாடு தான். அதை தவிர வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டீங்க. ஒரு டீ கூட குடிக்க மாட்டீங்க. பின்ன நான் மட்டும் எப்படிங்க செலவழிப்பேன்? என்னதான் இருக்கிறது ஒரு பிள்ளையா இருந்தாலும் அவசரத்துக்கு காசு சேர்த்து வச்சுக்கணுங்க. திடீர்னு செலவு வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேக்குறது? சரியா சொன்னேன். அப்பா, இதோ உங்க புள்ள வந்துட்டான்ல. என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல, அவன்கிட்ட கேளுங்க. என்னப்பா, என்ன விஷயம்? அப்பா, எனக்கு ஒரு கார் வாங்கணும். ஏண்டா, உங்ககிட்ட ஏற்கனவே கார் இருக்கே. அம்மா, அது பழைய வண்டிமா. எவ்வளவு நாள் ஆயிட்டு வாங்கி. இப்பெல்லாம் எல்லாரும் லேட்டஸ்டா என்னென்னமோ வாங்குறாங்க. இப்பெல்லாம் காரை நம்ம கூட ஓட்ட வேணாமா, ஏறி உட்கார்ந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா எங்க போகணும்னு நம்ம ஒரு தடவை என்ட்ரி பண்ணிட்டா அது பாட்டுக்கு சர்ன்னு போய் நிக்கும். எனக்கும் அந்த மாதிரி கார் வாங்கணும். எவ்வளவு வரும்டா? எப்படியும் ஒரு 60 இருந்து 70 லட்சம் வரும்பா. 60 இருந்து 70 லட்சமா? என்னடா மரகிற கலண்டுட்டா? 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கணுங்கிற? இந்த பாருப்பா, 60 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு அப்படி எங்க போக போற? வேற எங்கப்பா, ஆபீஸ்க்கு தான் கொண்டு போவேன். 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற கார்லயும் ஆபீஸ்க்கு தான் போக போற. இப்ப இருக்கிற கார்லயும் ஆபீஸ்க்கு தான் போக போற, அப்படித்தானே? ஆமாப்பா. ஆபீஸ்க்கு தான் போகணும்னா இப்ப இருக்கிற காரே போதும். இப்ப இருக்கிற காரை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டு. அப்பா, ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? 2 கார்லயும் போறது ஒண்ணாப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கார்ல போறப்ப எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்கப்பா. இத பாருடா, எல்லாவனும் பாப்பானுங்க. அவன் கையப்பட்டு ஏதாவது வாங்குவானா? ஏப்பா, உங்க அண்ணன் தான் இருக்காரு. அவங்க பிள்ளைங்களுக்காக என்னெல்லாம் செய்யறாரு, எவ்வளவு தாராளமா செலவு பண்றாரு. நீங்க மட்டும் ஏன்பா இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றீங்க? உங்களோட அவர் ஒன்றும் பெரிய வேலையில எல்லாம் இல்ல, ஊர்ல பிரசிடென்டா இருக்காரு. ஆனா அவரு என்னெல்லாம் செலவு பண்றாரு? நிரந்தர வருமானமும் கிடையாது. நீங்க என்னடான்னா அது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னு 1000 ரூல்ஸ் பேசுறீங்க. சரி, இங்க வா, இங்க வந்து உட்காரு. இல்லப்பா, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இவ்வளவு நாள் கவர்மெண்ட் வேலை பார்த்திருக்கீங்க, ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி தர முடியாதாப்பா? என்ன, அதான் அப்பா வந்து உட்காருங்கிறாங்கல்ல, வந்து உட்காரு. சொல்லுங்கப்பா. ஏண்டா, சொல்றேன்ல, உங்க பெரியப்பாவால வாங்கி கொடுக்க முடியுது, என்னால ஏன் வாங்கி கொடுக்க முடியலன்னு. உங்க பெரியப்பா நிலைமை என்ன தெரியுமா? அவன் பாட்டு கையில காசு வரும்போது மொத்தமா செலவு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் கையில ஒண்ணு இல்லன்னு உருண்டு புரண்டு அங்க இருக்குது இங்க இருக்குது வித்து உருட்டி பரட்டி என்ன மாதிரி துடிச்சுக்கிட்டு வரான் தெரியுமா? அவனுக்கு செலவு பண்ணியே ஆகணும். ஊரோட பிரசிடென்ட்னு ஒரு பேர் வேற. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ ஒரு சில செலவுகளை பண்ணி தான் ஆகணும். ஊரோட பிரசிடென்ட் நான் வந்து மொய் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? நம்ம எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னா போவோம், போகலன்னா இருந்துப்போம். ஆனா பிரசிடென்டா இருக்கிறவங்க எல்லா வீட்டுக்கும் போய் தான் ஆகணும். சுகமோ துக்கமோ எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு தடவை பதவியில் நின்னுட்டா அடுத்தடுத்து நின்னுதான் ஆகணும். பதவியில நிக்கிறதுனா காசு பணம் செலவு பண்ணாம முடியுமா? காசு பணம் செலவு பண்ணலன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியா வந்து நிக்க மாட்டானுங்க. அடுத்தவங்க வந்து எப்படி நிப்பாங்க? அதனால சரியான வழியில பணம் வருதுன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாதுடா. இந்த காலத்துல அரசியல் இருக்கிறவங்க நிலைமை அப்படித்தான் போகுது. நல்லவனையும் கெட்டவனா ஆக்கிடும், கெட்டவனை கேடு கெட்டவனா மாத்திரும். அதோட எல்லாம் நம்ம குடும்பத்தை கம்பேர் பண்ண கூடாதுப்பா. நீயே சொல்ற பெரியப்பாக்கு நிரந்தர வருமானம் இல்லைன்னு. அப்ப இவ்வளவு பணம் எங்க இருந்து வரும்? யோசி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இந்த பாருடா, ஒரு பில்டிங் கேட்ட 50 லட்சம் ரூபாய் வருதுன்னா பாதி அவங்களுக்கு, மீதி கட்டிடத்துக்கு. அப்படித்தான் போகுது. அந்த மீதிலையும் யார் யார் எவ்வளவு அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு சிமெண்ட் மண்ணு கல்லு எல்லாத்துலயும் ஒரே கலப்படம் தான். அதனாலதான் 2 வருஷத்துல வாயை பொழந்துருது. அவங்க நேர்மையான வழியில சம்பாதிக்கலப்பா, வேற குறுக்கு வழியில சம்பாதிக்க வருது. புரியுதா? என்ன மாதிரி மாச சம்பளம் வாங்கி குடும்பத்தை ஓட்டி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி மத்த எல்லா செலவையும் பார்த்து பார்த்து பண்ணி சேர்த்து வச்சிருந்தா காசோட அருமை தெரியும். செலவு பண்ணும்போது வலிக்கும். வீணா ஆடம்பரமா செலவு பண்ண தோணாது. ஆனா அவங்க அப்படியெல்லாம் இல்லப்பா. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா போதும், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவானுங்க. அப்ப செலவு பண்ணும்போது என்ன கஷ்டம்? அவன் பாதி சம்பாதிக்கான், மீறி ஊராஞ்சொத்து. நான் அப்படி ஊராஞ்சொத்தை எடுக்க முடியுமா? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒத்த ரூபா நான் அடுத்தவங்க காசை எடுத்ததில்ல. என் ஆபீஸ்ல இருக்காங்கப்பா நிறைய பேரு. இந்த டாக்குமெண்ட் கீழே கத்தையா பணக்கட்டை கொண்டு வைப்பாங்க, மொத்தமா அமுக்கிக்கிடுவானுங்க. அவங்களும் தொப்பையை தள்ளிக்கிட்டு நோயும் நொடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சுக்கிட்டு தான் செய்றாங்க. அப்பா, நீங்களும் உங்க ஆபீஸ்ல வாங்கிருக்க வேண்டியதானப்பா. உங்களுக்கு யார் என்ன சொல்ல போறா? சொத்து எல்லாரும் வாங்குறாங்கன்னா நீங்களும் வாங்க வேண்டியதானே? என்னடா பேசுற அப்பா கிட்ட?
இரு பாக்கியம், அவன் என்கிட்ட தானே பேசுறான், நானே சொல்றேன். இந்த பாருடா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு பண்ணா நம்ம தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே நம்மள கடவுள் பாத்துக்கிட்டே இருப்பான். யாரு பாக்குறானோ இல்லையோ, யாருக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ, ஆனா அந்த கடவுளுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லணும். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ண தப்புகளை திருத்தவே முடியாது. அது எல்லாம் பாவமா சுமையா நம்ம கூடயே வரும். நம்ம என்ன நினைச்சாலும் அந்த சுமையை குறைக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பாவ கணக்கை சேர்த்து வைக்க கூடாது. இவ்வளவு நாள் 55 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு சர்வீஸ் பார்த்திருக்கேன். பாத்தியா எவ்வளவு நிம்மதியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒத்த பையனா இருந்தாலும் நோய் நொடி இல்லாம, கவலை இல்லாம, படுத்தவன தூங்கி நினைச்சப்ப எழுந்து நம்ம இஷ்டப்படி இருக்கும். இதே இது வேற வழியில சம்பாதிச்சிருந்தா இப்படி நிம்மதியா இருக்க முடியுமாடா? ஒரு நாள் தூக்கம் வராது. ஐயோ எவன் வருவானோ, என்ன என்ன கேச போடுவானோ, எப்பனாலும் எப்போ வேணாலும் இப்ப பிடிச்சிருவாங்களோ, கேஸ் ஆயிருமோ, மானம் போயிருமோன்னு பயந்துகிட்டே சுத்தணும். கண்ட மாதிரி மக்களோட பணத்தை லஞ்சம் கிஞ்சன்னு வாங்கி சேர்த்து ஊழல பெருக்கி வீடு வாங்கி கார் வாங்கி எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு நோய் நொடின்னு ஹாஸ்பிட்டல் கலையிறவங்க எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? சாரிப்பா, ஆபீஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. உங்க அப்பாவும் கவர்மெண்ட்ல நல்ல வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் தானே, உன்னால வாங்க முடியாதான்னு. அதான் யோசிக்காம பேசிட்டேன். அதனால என்னப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, அப்பாக்கு அது போதும். பரவாயில்லங்க, நம்ம புள்ள புரிஞ்சுக்கிட்டான். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம தான் ஒரு சில விஷயத்த சொல்லணும் பாக்கியம். சரிங்க, நான் போய் நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்றேன். அடடே, என்ன திடீர்னு பால் பாயசம்? என்னங்க, நம்ம வீட்ல காசு பணம் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா சந்தோஷம் எப்பவும் நிறைய இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நம்ம பிள்ளையும் புரிஞ்சுக்கிட்டா. நான் போய் சந்தோஷமா பால் பாயசம் வச்சுட்டு வரேன். நல்ல விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிடணும். அதுவும் நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச ஸ்வீட் பால் பாயசம் 10 நிமிஷத்துல பண்ணிட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்க ரொம்ப நல்லவருப்பா. நீயும் நல்லவன் தாண்டா. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னையும் நல்லவன் இந்த உலகம் பாராட்டும். ஒரு மாதத்திற்கு பிறகு. ஐயா வாங்க, வணக்கம். வணக்கம் தம்பி, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ, ரொம்ப நல்லா இருக்காங்க. வெளியே போயிருக்காங்க 2 பேரும். ஒண்ணு இல்ல தம்பி, ஊர் திருவிழா ஆரம்பிக்க போகுது. எப்பவும் பசங்க தான் பணம் பிரிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனா முதல்ல ஐயா கிட்ட இருந்தா நான் பணம் வாங்குவேன். அதான் ஐயா அம்மா இருந்தாங்கன்னா பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நன்கொடையா? அப்பா அம்மா வெளியூருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. அப்படியா தம்பி, நல்ல நாளா இருக்கேன்னு பார்த்தேன். இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரிங்க ஐயா, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க மத்தவங்கிட்ட வசூலிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பா அம்மா வந்தானே கொடுப்பாங்க. இல்ல தம்பி, முதல்ல உங்க அப்பா கையில தான் வாங்கணும். நாங்க கோயில் கமிட்டியாளர் எல்லாம் பேசிட்டோம். உங்க அப்பா கையில தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு எல்லாரும் ஒரு மனசா சொல்லிட்டாங்க. ஊரா காசு ஒரு பைசா வேணாம்னு நினைக்கிற ஆளு உங்க அப்பா. அவரு கையால வாங்கினாதான் திருவிழா நல்லபடியா நடக்கும், ஊரும் செழிப்பா இருக்கும். சாமி, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எங்க அப்பா விட பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க. போலீஸ்ல இப்போ கரண்ட்ல இருக்கிற நிறைய பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டுக்கு? என்ன தம்பி பேசுறீங்க? உங்க அப்பா ராமச்சந்திரன் பேரை கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க, தங்கமான மனுஷன், ஒரு நயா பைசா அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. அப்படிப்பட்டவர் கையில வாங்குறதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம் தம்பி. என்ன தம்பி, ஊருக்கெல்லாம் உங்க அப்பா பத்தி தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியாம இருக்க? இல்ல இல்ல சாமி, எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன்னு கேட்டேன், அவ்வளவுதான். நான் வேணா பணம் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி. நான் அப்பா கையில காலைல வாங்கிக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியும். அவரோட பிள்ளை நீங்களும் நியாயமா தான் இருப்பீங்க, நல்லவரா தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஐயா கையில வாங்குறதுல தனி சந்தோஷம். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இல்ல சாமி, அதெல்லாம் இல்ல. தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீங்க நாளைக்கு காலையில வாங்க. 8 மணிக்கெல்லாம் அப்பா வந்துருவாரு. நீங்க ஒரு 10 மணிக்கு வாங்க, சரியா இருக்கும். சரிங்க தம்பி, நான் போயிட்டு வரேன். சரிங்க சாமி, வாங்க. நான் அப்பாவை பத்தி மத்தவங்க பேசுறது கேட்டு ரொம்பவே பெருமைப்பட்டான். இப்படியே நல்லா போயிட்டு இருந்தது. எப்ப வர அவனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும். நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மஞ்ச மஞ்சன்னு அந்த வானத்துல இருந்து இறங்கி வந்த நிலா மாதிரி இருக்க. போதும் போதும் கொஞ்சினது. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்குதான் யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல பார்த்தேங்க. சாரீலாம் ஒவ்வொன்றும் சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுக்குறீங்களா? சாரி தானே, வாங்கிட்டா போச்சு. இல்லைங்க, நான் ஆர்டர் போட்டுட்டேன். நீங்க பே பண்ணுங்க போதும். அது சரி, ஆர்டர் போட்டுட்டு தான் சாரி வேணும்னு கேக்குறியா? சரி, பரவாயில்ல. ஏய், ஆபீஸ்ல இருந்து வந்து எப்ப வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணாளா, அதான். எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு கவிதாயினி. ஓ, அந்த பொண்ணா? என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லப்பா, அவ பர்த்டே வந்ததுல அவ ஹஸ்பண்ட் இப்ப லேட்டஸ்டா வந்து ஆப்பிள் மொபைல் கிஃப்ட் பண்ணிருப்பாரு போற. ஓ, அவங்க 2 பேரும் ஒர்க் பண்றாங்கல்ல? ஆமாப்பா, ஆனா அவளோட பணத்தை அவ ஹஸ்பண்ட் கேட்கறதே இல்ல. அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுக்கறாங்க. 2 பேரும் ஏர்ன் பண்ணா செலவெல்லாம் பார்த்து செலவு பண்ண வேணாம். தாம்போம்னு என்ன தோணுதோ அந்த மாதிரி செலவு பண்ணலாம் இல்ல? ஆமாங்க, அது என்னவோ உண்மைதான். ஆனா கவிதா அவ பணத்துல இருந்து 1 ரூபாய் கொடுக்க மாட்டாளாம். எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் தானா.
அடிக்கடி சர்ப்ரைஸ் gift கொடுப்பாராம். இப்ப கூட பாருங்களேன், அவளை வேர்ல்டு டூர்லாம் கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. அவளை சந்தோஷமா சொன்னா. என்கிட்டயும் கேட்டா, ஏண்டி உன் ஹஸ்பண்ட் கூட எங்க போன, லேட்டஸ்டா உனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாருன்னு. நான் என்ன சொல்றது? அப்போ நீ என்ன சொன்ன? இல்ல எங்க அத்தை வந்துட்டாங்க, அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். ஏங்க ஒரு ஃபோன் வாங்கி தாங்களேன், அதுவும் லேட்டஸ்டா இப்ப வந்த மாடலா. நீங்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு கால் பண்ணணும். அப்படியே எடுத்து அவட்ட காட்டணும். பாரடி, உன்னை விட பெஸ்டா என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காருன்னு. அவ ஹஸ்பண்ட் கூட உங்களை விட கம்மியா தான் சம்பளம் வாங்குறாரு. நிலா, உன்னோட ஃபோன் நல்லா தானமா இருக்கு? எங்க ஃபோன் எப்போவுமே ஒரு மேக்ஸிமம் 2 வருஷம் தாங்க. சொல்லப்போனா 1 இயர்ல இது பழசாயிடுங்க. அடுத்து ஏதாவது நியூ மாடல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட என்ன ஃபோன் இருக்குங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல. நான் கூட இன்னைக்கு பாருங்க ஜிம்முக்கு போயிருந்தேன். எல்லாரும் என் ஃபோனையே தான் பார்த்தாங்க. தற்செயலா பார்த்தாங்களா இல்ல வேணும்னு பார்த்தாங்களான்னு தெரியல. அது எப்படி எல்லாரும் போனை பார்க்கனே பார்ப்பாங்களா? எல்லாம் தற்செயலா தான் பார்த்திருப்பாங்க. உனக்கு தான் அப்படி தோணி இருக்கும். மற்றவங்க முன்னாடி ஃபோன் எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பேசுற நிலா? உன் ஃபோன் நல்லா தானே இருக்கு. நல்லா ஒர்க் பண்ற போனை விட்டுட்டு எதுக்கு புது ஃபோன் வாங்கணும்? பாரு, இது வாங்குறப்ப 30,000, இப்ப கொடுத்தனா 5,000 ரூபாய்க்கு தான் எடுப்பான். அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு முதல்ல கொடுத்த gift. ஏங்க எனக்கு புது ஃபோன் வேணுங்க. மற்றவங்களாம் இந்த ஃபோனை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? இதை பாருங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு. நீங்கள் தான் சொன்னீங்க உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு. ஆனால் இப்போ என்னடானா ஒரு ஃபோனுக்கே என்னை 1 மணி நேரம் பேச விடுறீங்க. நிலா, என்ன நிலா, ஃபோன் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? நானும் கல்யாணம் நடந்ததுல பார்க்குறேன். ஏதாவது ஒரு டைம் நான் சொன்ன உடனே ஓகே நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்களா? எப்போ பாரு எல்லா பொருளுக்கும் குறைஞ்சது 1/2 மணி நேரம் உங்கள்கிட்ட கெஞ்சணும். இல்லப்பா, ரொம்ப அவசியம் அப்படின்னா வாங்கலாம். எனக்கு இது அவசியம் தாங்க. நான்லாம் ஆபீஸ்ல போனே பாக்குறது இல்ல. நீ வீட்ல இருந்துகிட்டு இப்போ என்ன சொல்ல வரீங்க? வீட்டில் இருக்கிற உனக்கு ஃபோன் எதுக்குன்னு கேட்க வரீங்களா? நான் எப்பப்பா அப்படியெல்லாம் சொன்னேன்? இதை பாருங்க, ஆஃபீஸில் கூட ஃபோனை பார்ப்பாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம சொசைட்டியில் எல்லாரும் கையில் இருக்கிற ஃபோனை தான் பார்க்குறாங்க. அந்த ஃபோனை வச்சு தான் எனக்கு மரியாதை, உங்களுக்கு மரியாதை, மாமா அத்தை கூட மரியாதை. இது எப்போ இருந்து? சரி, ஒரு ஃபோன் தானே, வாங்கி தரேன், விடு. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. அப்பா, நிலாக்கு மொபைல் வேணுமா? வேணும்னா வாங்கி கொடு. இல்லப்பா, உங்ககிட்ட சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பதான்ப்பா ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ணேன். பின்ன என்னப்பா, அந்த மொபைல் என்னாச்சு? ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லப்பா, நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனா இப்ப லேட்டஸ்டா நிறைய மொபைல் வந்திருக்குல்ல. நான் இன்னும் பட்டன் செல் தான் வச்சிருக்கேன். சரி, இந்த காலத்து பிள்ளைங்க பட்டன் செல் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் மாசம் மொபைல் புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா? அதான்ப்பா நானும் சொல்றேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவ ஃப்ரெண்ட் எங்கவோ அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃபாரின் ட்ரிப் போனாங்களாம். அதையே என்கிட்ட மறுபடியும் சொல்றா. சரிப்பா, புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. அவளுக்கும் வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும்? கொஞ்ச நாள் போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. ஆரம்பத்துல நிறைய ஆசை இருக்கும். குடும்பம் நடத்த தானே எது வேணும் எது வேண்டாம்னு தெரியும். நீ பார்த்து பக்குவமா சொல்லி புரிய வை. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடா, எந்த ஒரு சமயத்திலயும் தப்பான வழியில எந்த பொருளும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினா கொஞ்சம் சேர்த்து வைங்க, பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் தேவையான யோசிச்சு அதுக்கப்புறம் வாங்குங்க. அவ நம்ம வீட்டுக்கு புதுசு தானே, போக போக பழகிப்பா. சரிப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொன்ன கேட்க மாட்டேங்கிறா. பாசமா பொறுமையா எடுத்து சொல்லுப்பா, புரிஞ்சுக்கிடுவா. அதுக்குள்ள சலிச்சுக்கிட்டா எப்படி? நீ எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு? சரிங்கப்பா. நிலா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க, மொபைல் ஆர்டர் போட்டீங்களா? எனக்கு தெரியும், சர்ப்ரைஸா கொடுக்க தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இது பாரு நிலா, நமக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிறைய செலவாச்சு. நானும் நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் சொல்லு. எனக்கு தெரியுங்க, நான் என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்கன்னு. எங்கங்க மொபைலு காட்டுங்க. நிலா, ஒரு நிமிஷம். முதல்ல என்ன பேச விடு. உனக்கு மொபைல்லாம் ஆர்டர் போடல. மொபைல் ஆர்டர் போடலையா? பின்ன எது கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இல்லப்பா, வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க. நான் சொன்னா நீ தப்பா புரிஞ்சுப்பியோன்னு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, உன்னோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஆனா உன்னோட ஆசை ரொம்ப பெருசா இருக்கு. நீ கேட்கிற போன்லாம் கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் வருது தெரியுமா? அவ்வளவு பணத்துக்கு மொபைல் வாங்கி என்ன பண்றது? கீழே மேல விழுந்துட்டுனா மொத்தமா போச்சு. இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? இது பாரு, நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் எனக்கு சம்பளம் எல்லாம் கம்மி தான். என்னங்க நீங்க ஆரையா இருக்கீங்க? உங்ககிட்ட பணத்துக்கு என்ன குறைச்சல் இருக்க போகுது? இது பாரு நிலா, உங்ககிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆரையா இருந்தாலும் லட்சக்கணக்கெல்லாம் சம்பளம் கிடையாது, டீசென்டான சம்பளம். ஆனா நம்ம பார்த்து நமக்கு என்ன தேவையோ அது கொஞ்சம் காசு சேர்த்து வாங்கிக்கலாம். என்னங்க நீங்க, கல்யாணம் நடந்து 1 வருஷம் கூட ஆகல, நான் முதல்ல உங்ககிட்ட மொபைல் கேட்டிருக்கேன். இது கூட வாங்கி தர முடியலையா? உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற பியூன் கூட எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா?
இது பாரு நிலா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தப்பான வழியில பணம் வர்றது, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ வேண்டாமா? இங்க பாரு, நம்ம வீடு ஒன்றும் சொந்த வீடு கிடையாது, வாடகைக்கு தான் இருக்கிறோம். மாசம் மாசம் வாடகை கட்டணும், தண்ணி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், சிலிண்டர் செலவு இருக்கு, காய்கறி செலவு, பலசரக்கு, அம்மா அப்பாக்கு ஏதாவது மெடிசன் தேவைன்னா அதுக்கு எமர்ஜென்சின்னு, அப்புறம் நமக்கு ஏதாவது தேவைன்னா எவ்வளவு இருக்கு. இதை விட்டுட்டு காஸ்ட்லி மொபைல்லாம் வாங்க முடியாதுப்பா. அதுவும் வேணா கொஞ்சம் சேர்த்து வச்சு பரவாயில்லாம வெளியில இருக்கிற போன் வேணா வாங்கி தரேன். எல்லாத்தையும் யோசிக்கணும்லாமா? இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? எதுவுமே நான் ஆசைப்படக்கூடாது, எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்க, அதுதானே சொல்ல வரீங்க? இது பாரு நிலா, நீ ஒண்ணு சின்ன பிள்ளை கிடையாது. வீட்டுல எவ்வளவு பணம் வருது, நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு மிச்சம் வைக்கிறோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு தான். சின்ன பிள்ளை மாதிரி கோவப்படாது. இப்ப என்னங்க, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க கூடாது அப்படித்தானே? ச்சே, நானும் எவ்வளவு யோசிச்சு கேட்டேன் தெரியுமா? கல்யாணத்த புதுசுல எல்லாரும் ஒய்ஃப்க்குலாம் எவ்வளவு கிஃப்ட் பண்றாங்க. ஆனா நீங்க நான் கேட்டு கூட எனக்கு பண்ணல. ஏன் தான் கேட்டோன்னு இருக்கு. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க போறது இல்ல. நிலா, அப்படி இல்ல நிலா, உனக்கு என்ன அவசியமா தேவையோ, எது முக்கியமோ அதை கேளு, தாராளமா வாங்கி தரு. ஆனா இந்த மாதிரி ஆடம்பரமா இருக்கிற செலவுலாம் வேணாமே. அடுத்தவங்களுக்கு காட்டணும்னு வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையை நம்மளே வாழ மாட்டோம். அடுத்தவங்க என்ன விரும்புறாங்களோ, அடுத்தவங்களுக்கு என்ன காட்டுறோமோ அதை நோக்கி போக போக நம்ம என்ன வாழ்றோம்னு நமக்கே தெரியாம போயிடும். உன் ஃப்ரெண்டு புருஷன் அதை பண்ணாரு, உன் பக்கத்து வீட்டுக்காரு இதை பண்ணாரு, உங்க மாமா அங்க கூட்டு போனாரு, இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ முடியாதுமா. நம்மளோட பணம் எவ்வளவு, நம்மளோட வரவு எவ்வளவு, நம்மளோட செலவு எவ்வளவு, அதுக்கேத்த மாதிரி தானே வாழ முடியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஆளை விடுங்க. என்ன பாக்கியம், உடம்பு முடியலையா? இல்லங்க, என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து மருமக முகமே சரியில்லை. என்னாச்சு? தெரியலங்க. ஆனா காலையில புள்ள வந்துட்டு கோயில் போலான்னா 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னன்னு கேட்கவும் சங்கடமா இருக்கு. கல்யாணம் நடந்துட்டு 2 பெரிய பிள்ளைங்க, என்ன விஷயம் போய் எப்படி கேட்கறது? கல்யாணத்துக்கு முன்னாடினா என்னடா பிரச்சனைன்னு கேட்டுருவேன். இப்பவும் அவன் பிள்ளை தானம்மா, கேட்க வேண்டியதானே? இல்லங்க, அவங்க பர்சனல் விஷயத்துல தலையிட மாதிரி இருக்கும்ல. ஆனா என் புள்ள ரொம்ப சோகமா இருக்கான், அதை பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. சரி சரி, கவலைப்படாத. 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, வரும்போது சந்தோஷமா தான் வருவாங்க. சந்தோஷமா வந்தா சரி. வேலையில முடிச்சிட்டியா? கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியா? முடிச்சிட்டேங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்க பாத்தீங்களா, அதான் சீக்கிரம் வேலை முடிஞ்சது. இல்லன்னா இன்னும் அடுக்கலையில தான் நின்னுட்டு இருப்பேன். மருமகிட்ட சின்ன சின்ன வேலை செய்ய சொல்ல வேண்டியதானமா? இல்லங்க, அவளே கல்யாணம் நடந்து இப்பதான் வந்திருக்கா. எப்படி வந்து வேலை செய்யன்னு சொல்றது? அவளா வந்தா பரவாயில்ல, நம்மளா எப்படி கூப்பிடுறது? என்னம்மா 2 பேரும் கோயிலுக்கு போனீங்க, நீ மட்டும் தனியா வர? தெரியல, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், வெளியே போயிருக்காரு. அப்படியா? சரிம்மா, சாப்பாடு பண்ணிருக்கேன், போய் சாப்பிடு. எனக்கு பசிக்கல. மணி என்னாச்சு? மத்தியானம் 12 மணி ஆக போகுது, போய் சாப்பிடுமா. பாக்கியம், நீ என்ன உட்காந்துக்கிட்டே பேசிட்டு இருக்க? போ, மருமகளை போய் வச்சு கொடு. இதோ வரேம்மா, முட்டி ஒரே வலி, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல இருக்கட்டும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு? இல்ல நீங்க அவர் வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சேன், ஆபீஸ் போயிருக்காரு. சனிக்கிழமை தானே, நானும் எங்க அம்மா பாத்துட்டு வந்துடுறேன், காலையில வந்துடுறேன். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம புரியுமா? அதான் நீங்க இருக்கீங்கல்ல, சொல்லிருங்க. சரிம்மா, நீ போயிட்டு வா. எப்படியும் அவனும் நைட்டு ஆபீஸ்ல இருந்து வர நேரம் ஆயிரும், போயிட்டு வா. என்னங்க இது, நம்ம மருமகன் மகன்கிட்ட கூட சொல்லாம போறா? அதான் நானும் யோசிக்கிறேன். எங்க 2 பேருக்கு இடையிலும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? நடக்கிற எல்லாத்தையும் வச்சு நீயே ஒரு கதையை உண்டாக்காது. அவளுக்கு அவங்க அம்மா பார்க்கணும் போல இருந்திருக்கும். ஒருவேளை அதான் முகம் வாடி கிடக்கும் என்னமோ. போய் பார்த்துட்டு வரட்டும். இவனும் ராத்திரி தானே வர போறான், சும்மா இங்க ஒத்தையில சுத்திக்கிட்டு இருக்க போறா. அதுக்கு பார்த்துட்டு வரட்டும். சரிங்க. நிலா, வாமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. என்னடி அவர் எங்க வெளியே நிக்காரா? அவர் வரலமா, நான் மட்டும் தான் வந்தேன். தனியா எப்படி வந்த? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயுமே தனியா போக மாட்டியே, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, அவருக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கான், அதான் ஆபீஸ் போயிருக்காரு. எனக்கு உடனே அப்பாவையும் பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். சரி சரி, உட்காரு, அம்மா சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், தினம் சாப்பிட்டது தானே. என்னடி கோவமா இருக்கியா? கோவமா இருக்கனவா? பேசாம இருமா, குடும்பத்தெல்லாம் நல்லா விசாரிச்சு தானே கட்டி கொடுத்த. ஆமாண்டி, அவங்க குடும்பத்துக்கு என்ன பேர் போன குடும்பம், ஊர்ல விசாரிச்சா அவங்கள விட நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளே தேடி அலைஞ்சாலும் இந்த மாதிரி குடும்பம் கிடைக்காது பாத்துக்கோ. நல்லா கொண்டு போய் கொடுத்தம்மா, அந்த மனுஷன் எனக்காக ₹1 செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. ஏய் சும்மா பேசாத. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பி உனக்காக ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தது, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. அந்த தம்பியை பார்த்தாலும் அப்படி தெரியல, என்னாச்சு? அம்மா உனக்கே தெரியும்ல, எப்பவுமே நான் லேட்டஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன், புதுசா எது வந்தாலும் வாங்கணும்னு நினைப்பேன்னு. ஆமா, இப்ப லேட்டஸ்டா ஒரு மொபைல் வந்திருக்குமா, ஒரு 29 lakhs தான். அந்த மொபைல் கேட்டேம்மா, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொன்னாரா? ஏன்? அவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையா. அவர் என்னதான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சம்பளம் கம்மி தானா. ஏண்டி அவர் ஆரை தானே? ஆமாம்மா, ஆரை தான். ஆனா ₹1 வாங்க மாட்டார் போல. ஓ, அவங்க அப்பாவே அப்படித்தான் சொல்லுவாங்க. ₹1 அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத மனுஷனா. தானும் அடுத்தவங்களுக்கு ₹1 மத்தவங்கிட்ட ஏமாற மாட்டாரா. அடுத்தவங்க ரூபாய் நம்மளுக்கு எதுக்குன்னு கேட்பாரா. ரொம்ப நியாயமான மனுஷன், நல்லவர்.
அதே மாதிரிதான் மருமகனுமா. பரவாயில்லடி, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் கூட கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற மாப்பிள்ள கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாரோ, தப்பான ஆளா இருப்பாரோ நினைச்சேன். மாப்பிள்ள தங்கமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த பாருமா, அவருக்கு ஒன்னும் நீ பாராட்டு விழா வைக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? நல்லா பணக்காரரா பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா இல்லையா? ஏய், அவங்களுக்கு என்ன குறைச்சடி? அவங்க இருக்கிறதே வாடகை வீடு தானா. சொந்த வீடு ஊர்ல இருக்கு. அவங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். போற இடத்துல எல்லாம் வீடு வாங்க முடியுமா? வாடகை வீட்டுல தான் இருக்க முடியும். உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். நான் கிளம்புறேம்மா. ஏய், இப்பதான் நட்டி வந்த. இருந்துட்டு நாளைக்கு போ. ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். நிலா, என் தங்கமே, எப்பமா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஏய் போ, புள்ள வந்திருக்க, வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க. போய் ஏதாவது சம. ஏங்க, நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவ கிளம்புறேங்கிறா. அது எப்படி வந்தோடனே என் பொண்ணு எப்படி போவா? இல்ல போறேன்னா நம்ம அனுப்பிடுவோமா? நீ போய் சம, நான் பாத்துக்கிறேன். இந்த அப்பாவும் மகளும் இருக்காங்களே, இவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. என்னமோ போங்க. என்னாச்சுமா தங்கம்? என்ன பெத்த ஆத்தா எதுக்கு மாளற? அப்பா, அவரு நான் ஆசைப்பட்ட எதையுமே வாங்கி தர மாட்டேங்கிறாருப்பா. எதுக்கு எடுத்தாலும் காசு சேர்த்து வச்சு வாங்கி தரேன்னு ரொம்ப மிடில் கிளாஸ் தனமா பேசுறாரு. நான் என்ன கேட்டேன்? நீங்க என்ன சொன்னீங்க? கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற மாப்பிள்ள டியூனே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கா, அவர் ஆரை நிறைய சம்பாதிப்பாரு, உன்னை ராணியாட்ட பார்த்து பாருன்னு அப்படி இப்படி சொன்னீங்கல்ல. ஆமா, மாப்பிள்ள ஆறுன்னு தான் சொன்னாங்க. நானும் நல்லா விசாரிச்சனே. அவர் ஆரை தான்ப்பா. ஆனா ஒத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாரு. சம்பளத்திலேயே குடும்பம் நடத்தணுங்கிறாரு. என்னது, சம்பளத்துல குடும்பம் நடத்தணுங்கிறாரா? இந்த காலத்துல சம்பளத்துல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நல்ல ராயலா வாழணும், ரிச்சான வீட்டுல தானப்பா மாப்பிள்ள பார்க்க சொன்னேன். ஏன் படி பண்ணீங்க? மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சேன். ஆறுன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் கவர்மெண்ட் வேலை பார்த்தா ரிட்டையர்ட் ஆயிருக்காருன்னு சொன்னாங்க. நல்ல குடும்பம், பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவாங்க. நாங்க அப்போ கவர்மெண்ட் மாப்பிள்ள, பென்ஷன் வர மாமனார் மாமியாரு, இதை விட நம்ம மகளுக்கு என்ன வேணும் தான் யோசிச்சேன். ஆனா இந்த மனுஷன் இவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு யோசிக்கவே இல்லையம்மா. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு நல்லவரா? போதுப்பா, நீங்களும் அம்மா மாதிரி அவர் புகழ ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்க புகழ்ற புகழ்ச்சியை வச்சு நான் என்ன பண்றது? இதை வச்சு ஒரு போனை வாங்க முடியுமா? ஒரு காரை வாங்க முடியுமா? ஒரு அம்மா ஜலிக்கு பிரயோஜனம் இருக்கா? சரி சரி, கவலைப்படாத. இந்த பாருமா, நல்லவரா இருக்கிறவரை சீக்கிரம் கெட்டவராக்கிடலாம். கெட்டவனா இருக்கிறவன தான் நல்லவரா இருக்கிறது கஷ்டம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவர் அப்படித்தான் இருப்பாரு. இப்பதானே கல்யாணம் நடந்திருக்கு. நீ போய் பேசு. பொண்டாட்டி சொல்லி கேட்காதவன் இந்த உலகத்துல எவனும் இல்லமா. இதுக்கு முன்னாடியே இல்ல, இதுக்கப்புறம் பிறக்க போறதும் இல்ல. நான் சொல்லி அவர் கேட்பாராப்பா? பேசணுமா, பேசுற விதமா பேசணும். சண்டை போடக்கூடாது. அன்பா அரவணைச்சு சொன்னா எல்லாம் கேட்பாரு. எல்லாம் நம்மளுக்காக தான், நம்ம எதிர்காலத்துக்காக தான், நம்ம குழந்தைங்களுக்காக தான் சொன்னா அவரே புரிஞ்சு பாருமா. உண்மையாப்பா சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்லுதேன். ஒரு தடவை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாதுல்ல. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அவர்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்காரு. இது மட்டும் மாறிட்டாருன்னா அப்புறம் என் லைஃப் சூப்பரா செட்டில் ஆயிரும்பா. தேங்க்ஸ்பா. வந்தோன்னே அம்மா மூடட் பண்ணிட்டாங்க. இதுக்குதான் என் அப்பா வேணுங்கிறது. சரிம்மா, 2 நாள் தங்கிட்டு திங்கக்கிழமை வீட்டுக்கு போ. இல்லப்பா, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க மருமகனுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். சரி இரு, அப்பா கொண்டு வந்து விடுதே. சரிப்பா. மாரியம்மா, அடியே மாரியம்மா. என்னடி இது? என்கிட்ட உம்முன்னு பேசுன? உங்க அப்பா வந்து முகமெல்லாம் பல்லா இருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. எனக்கு ஒன்னும் புரிய வேணாம். அப்பா முன்ன வந்து சாப்பிடுங்க. ஏய், சாப்பிட்டுட்டு புள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன் என் மகன் 2 நாள் தங்குவான்னு சொன்னீங்க. என் அப்பா சொன்னா எத்தனை நாள் வேணாலும் தங்குவேன். ஆனா இன்னைக்கு வேணாம். அவரு ஆபீஸ் போயிட்டு வந்துருவாரு. நான் கிளம்புறேன். இன்னொரு தடவை அவரு கூட வரேன். தங்கம் சமத்து. இப்பதாண்டி நீ என் பிள்ளை. சரி வாங்க, சாப்பிட வாங்க. சாரிங்க. நீ ஏன் இல்ல சாரி கேக்குற? நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும். முதல்ல ஆசைப்பட்டு கேட்டேன். என்னால வாங்கி கொடுக்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்லங்க, நீங்களே என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, உங்களுக்காக நான் என் ஆசையை விட்டுறேன். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நம்ம குழந்தை வரும். அடி கள்ளி, குழந்தை வேணும்னு தான் சீக்கிரம் வந்துட்டியா? அம்மா சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன்னு. என்னடா சொல்லாம போயிட்டேன்னு யோசிச்சேன். பார்த்தா எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற. அப்ப லைட் ஆஃப் பண்ணிடவா? முழுசா கேளுங்க. சரி சொல்லு. இல்லங்க, நாளைக்கு நம்ம குழந்தைங்க வரும். குழந்தைங்க நிறைய ஆசைப்படும். இன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கு பரவாயில்ல. ஆனா என் குழந்தைங்க கிட்ட இல்ல, நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி முடியாதுன்னு சொல்றது? நிலா, இல்லங்க, உங்களை தப்பு சொல்ற நினைக்காதீங்க. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீங்க வாங்குற சம்பளத்துக்குள்ள குடும்பம் நடத்தணுங்கிறீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா நாளைக்கு நம்ம குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நல்ல பெஸ்டான ஒரு ஸ்கூல் பார்க்கணும். ஸ்கூலுக்கே மாசம் ஒரு பெரிய அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் நம்மளால எப்படிங்க கட்ட முடியும்? நம்ம ஒன்றும் மற்றவங்கள மாதிரி பெருசு பெருசா லஞ்சம் வாங்கி, லஞ்சம் கூட சொல்லக்கூடாது, ஒரு அன்பளிப்பாக தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கி கோட்டை கட்ட வேணாம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு வீடு, ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சரௌண்டிங், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்லாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க முடியாதுங்கிறப்ப நமக்கு குழந்தையே வேணாங்க. எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அப்படியே இருந்துடலாங்க. என்ன சொல்ற நிலா? ஆமாங்க,
என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குழந்தைங்க நம்மளை விட ஒரு படி மேலே இருக்கணும். நான் படிச்ச ஸ்கூலை விட நீங்க படிச்ச ஸ்கூலை விட பெரிய ஸ்கூல்ல படிக்கணும். அதுக்கு இப்ப நீங்க சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் பத்தாதுங்க. சாரிங்க, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். இப்ப எதுவுமே பெஸ்டா நம்ம குழந்தை கொடுக்க முடியலன்னா எதுக்கு குழந்தைங்க? நிலா, இல்ல ஆபீஸ்ல கொடுக்குற சின்ன சின்ன அன்பளிப்பை வாங்கிக்கலாம். நீங்க தப்பு பண்ண போறது இல்லையேங்க. எந்த ஒரு தப்பான டாக்குமெண்ட்டுக்கும் சைன் பண்ண போறது இல்ல. அவங்க ஏதாவது சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சின்னதா ஒரு அமௌண்ட் கொடுக்க போறாங்க, அதை வாங்கிக்க போறீங்க. ஒரு 1000 2000த்துல என்ன வந்துட போகுது? அவங்களுக்கும் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த சந்தோஷம், உங்களுக்கும் அவங்க கொடுத்த சின்ன அன்பளிப்பு சந்தோஷம் தானங்க. லட்சக்கணக்கில் வாங்க வேணாம், மக்களை கஷ்டப்படுத்த வேணாம். சின்ன சின்னதா வாங்கினா தப்பு இல்லைல்ல. இவ்வளவு நாளும் தன்னோட அப்பாவை ரோல் மாடலா வச்சுட்டு வாழ்ந்தவன் தான் ராம்கி. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குழந்தை வந்ததுன்னா தான் குழந்தைக்கான செலவினங்களை எப்படி தடுக்கிறது? பண்ணி தானே ஆகணும். இந்த சம்பாத்தியத்துல எப்படி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சா ராம்கி. கூடவே எறும்பு ஊற ஊற கல் தேயுங்கிற பழமொழி மாதிரி தன்னோட பொண்டாட்டியோட தப்பான போதனையினால, தப்பான அட்வைஸ்னால தானும் கொஞ்சமா லஞ்சம் வாங்கினா, அன்பளிப்பு வாங்கினா என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் 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 நினைச்சது தாராளமாகவே வாங்க ஆரம்பிச்சான். அப்ப ஒரு நாள், சார் இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் முடிச்சு கொடுங்க சார், ஒரு வாரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாதா? டாக்குமெண்ட்னா அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ள இருக்கணும்ல. நீங்க என்னங்க குளத்து பக்கத்துல போய் மண்ணை அள்ளிக்கிட்டே இருக்கீங்க? அல்ல அதுக்கு என்ன ஆகும்? அங்க இருக்கிற வீடு எல்லாம் டேமேஜ் ஆயிடும், அங்க தண்ணி மட்டும் குறைஞ்சு போயிடும். எல்லாம் தெரிஞ்சே எப்படிங்க சைன் பண்ண முடியும்? உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, இப்பதான் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க, நீங்களும் சைன் பண்ணீங்கன்னா அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க. சார் கையெழுத்து மட்டும் போடுங்க சார், அப்புறம் கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியா கொடுத்துட்றேன். கீழே பாருங்க சார், நீங்க எதிர்பார்த்தது தாராளமாவே இருக்கு. முதல்ல இதெல்லாம் காட்டியிருக்கணும். கொடுங்க, இப்பவே சைன் பண்ணி கொடுக்குறேன். என்ன சார், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, வாங்க கிளம்புங்க. போலீஸா? சார் நான் ஒண்ணும் பண்ணல, இவர் தான் கொடுத்தாரு. இது பாருங்க, நீங்க வாங்கினது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். கிளம்புங்க. நீங்க வாங்கின படத்துலயும் உங்க கைரேகையும் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்க ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட். எல்லாரும் 1000 2000 வாங்கும்போது நீங்க லட்சக்கணக்கில் வாங்குறீங்கன்னு. இங்க எல்லாரும் கூட்டு கிளம்பிங்க தானே, ஒவ்வொருத்தங்களா மாட்டுவீங்க. இந்த பாருங்க சார், நான் மட்டும் தப்பு பண்ணல, இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அப்ப எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ணலாம். கிளம்புங்க. சார் என் பிள்ளைய விட்டுருங்க சார், என் பிள்ளை அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான், என் பிள்ளைய நான் அப்பெல்லாம் வளர்க்கல சார். பாக்கியம் சுமாரு, அவங்க ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. அப்பவே சொன்னேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க, பிள்ளைக்கு இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கொடுக்காதீங்கன்னு. இவர் கேட்டாதானே, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காதுன்னு எவ்வளவு எடுத்து சொன்னேன். நீ படிக்கல, உனக்கு என்ன தெரியும், என்ன மடக்கிட்டாவே. அப்பனும் மௌனும் சேர்ந்து கூட்டணி போட்டு நல்லா வாழ்ந்த குடும்பத்தை அவமானப்பட வச்சுட்டாவே. இப்ப போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு, இன்னும் மான மரியாதை எல்லாம் போச்சு, வேலையும் போச்சு. நீ பேசாம இருட்டி, இதான் நேரம் பேசிக்கிட்டு. இந்த பாருமா, கவலைப்படாத, இதெல்லாம் சகஜம்தான். உங்களை கை எடுத்து கும்பிடுற, இங்க இருந்து போயிருங்கப்பா. அம்மா தயவு செஞ்சு இவரை கூட்டிட்டு போ, என் புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், வாங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கை கெடுத்தது போதும், இன்னும் என்னத்தை கெடுக்க நிக்கியே, வாங்க. என்ன மன்னிச்சிட்டு நிலா, உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா பரவாயில்லங்க, இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே. அங்க என்னால யார் முகத்தையும் பார்க்க முடியல, வேலையும் போயிடுச்சு, பக்கத்து வீடு, அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னாலே அப்பாவாலையும் அங்க வாழ முடியல, அதனாலதான் ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்லங்க, எனக்கு இந்த ஊரு, இந்த கிராமம், நீங்க, அத்தை, மாமா எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பண்ண தப்பால தானே உங்களுக்கு வேலை போயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா பேராசைப்பட மாட்டேங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பேங்க. சாரிங்க. என்னத்த போயிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒண்ணு இல்ல நிலா, இன்னைக்கு நல்ல வெயில் இருக்குல்ல, அதான் வடவு போடலாம்னு நினைச்சேன். வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன்ல. நானும் பக்கத்து வீட்டு சுப்புக்காவும் அப்பவே வெங்காயத்தெல்லாம் நறுக்கி வடவும் போட்டு முடிச்சிட்டோம். என்ன அது காய தான் வைக்கணும், அது எந்த அளவுல நீங்க வைப்பீங்கன்னு தெரியாதுல்ல, பிடிக்கவும் தெரியாது, அதான் மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். நீங்க பிடிச்சு கொடுக்குறீங்களா? நம்ம காய வச்சிருவோம். நிலா நீ ரொம்ப மாறிட்டமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி பார்க்க. சாரி அத்தை, வயசான காலத்துல நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் நான் மட்டும் தானே காரணம். சரி விடுமா, நடந்தது நடந்துருச்சு, நடந்தது மாத்த முடியுமா? பேசி என்ன ஆக போகுது? பரவாயில்ல விடு, ஏதோ நேரம் நம்ம எல்லாம் பாடணும்னு இருந்திருக்கு. சரிம்மா பரவாயில்ல, அதான் நம்ம ஊருக்கு வந்துட்டோம்ல. உன் புருஷன் வேற பாரு, இப்ப நல்லா செட்டில் ஆயிட்டான், பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாத்த, நான் கூட இவரு கஷ்டப்படுவாரோன்னு நினைச்சேன், ஆனா வந்து செட்டில் ஆயிட்டாரு. முதல்ல இவ என்ன நினைப்பாலும் தான் நினைச்சேம்மா. இப்ப கவர்மெண்ட் வேலையை விட இதுல நல்ல சம்பாத்தியமா? இல்லத்த, இப்பெல்லாம் நான் காசு பணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. இருக்கிறத வச்சு சேமிச்சு எப்படி சந்தோஷமா வாழ்றதுங்கிறத உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் நான் கத்துக்கிட்டேன் அத்தை. இதுக்கப்புறம் பணம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் நம்ம வீட்டுல சந்தோஷம் மட்டும் நிறைய இருக்கும். சரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருங்க, அத்தை போய் உங்களுக்கு பால் பாயசம் பண்ணி கொண்டு வரேன். இருக்கட்டும் அத்தை, நீங்க இருங்க, நான் போறேன். இல்ல எங்க அம்மாவே பண்ணிட்டோம், எங்க அம்மா பண்ற பால் பாயசம் தான் டேஸ்டா இருக்கும். சும்மா இருடா, உன் பொண்டாட்டி கோச்சுக்க போறா. இல்லத்த, எனக்கும் நீங்க பண்ற பால் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, 10 நிமிஷம் பால் பாயசம் எடுத்துட்டு வரேன். லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு.
உங்களுக்கு வர்ற வருமானத்துல பாதியவாது குறைஞ்சது சேமிச்சுட்டு மீதியில சிக்கனமா குடும்பம் நடத்த ட்ரை பண்ணுங்க. எப்பவும் தப்பான வழியில வர்ற பணம் நம்மளுக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு பாவத்தை கண்டிப்பா சேர்க்க வேண்டாமே. முடிஞ்சா நிறைய புண்ணியத்தை சேர்க்கலாம். கஷ்டம் கூட சந்தோஷமா மாறிடும். ஆனா நம்ம சேர்க்கிற பாவ புண்ணியங்கள் எப்பவும் மாறுறது இல்ல. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போற பாவ கணக்க எதை வச்சு தீர்க்க முடியாது. போற காலத்துல பாவ சுமையை குறைச்சுக்கோங்க, புண்ணியத்தை ஏத்திக்கோங்க. இது என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. தடவை தமிழ் பொக்கிஷம் உங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை உங்கள் நிலவில் இல்லை தேய்திரை கூட்டம் போல கூட்டவே இது நான் பூந்தோற்றம்